வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகா அம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இதுவும் ஒரு சப்ஜி தான். அதாவது தக்காளி, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, கரிகாலாம் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், டக்குன்னு ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த சப்ஜி பண்ணிக்கலாம். ஆனியன் க்ரீம் சப்ஜி ரொம்ப ஆனால் ஃப்ரெஷ் க்ரீம் வேணும். 1/4 கப்பாவது, அதாவது 100 ml கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரிச்சாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக பண்ணலாம். இப்போது ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டர் போடுறேன். நாலு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கலோஞ்சி போடுறேன். பச்சை மிளகா அப்படின்னு ஸ்லிட் பண்ணி போடுறேன். ஒரு 1/2 வரமிளகா போட்டிருக்கேன். இதில் ஒரு பே லீஃப், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை. இது 2 பெரிய ஆனியன் நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் எடுத்துக்கிறேன். இந்த சீரகமும் கலோஞ்சியும் படப்படன்னு வெடிக்கும். அந்த வரைக்கும் வெடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆனியனை போடுவேன். இந்த ஆனியன் வதங்கிறதுக்கோசரம் ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு போடுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜஸ்ட் வெறும் ஆனியன் மட்டும்தான் இதில் இருக்குது. ஆனியன் க்ரீம் மசாலா. இது ரொம்ப சப்பாத்தியோட பேச்சுலர்ஸ்லாம் கூட பண்ணிடலாம். இது ஒன்றும் நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடையாது. ஸோ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் காரப்பொடி. ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணுங்க. 1 டீஸ்பூன் கசூரி மெத்தி, சப்ஜிக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். முன்னாடி ஒரு பிஞ்ச் வேறு போட்டிருக்கோம் நம்ம. ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. இப்போ இதில் நல்லா வதக்கிட்டு அடுப்பை சின்னதாக வச்சு வதக்கிடுங்க. வெந்நீர் நல்லா கொதிக்கிற வெந்நீர் விட்டுக்கோங்க. ஒரு கப் கிட்ட விட்டுருங்க. இதில் என்ன தண்ணியெல்லாம் ஒத்தா மாதிரி ஆனதுக்கப்புறமா கடைசியாக க்ரீமை விட்டு 2 கொதி வாங்கினோன்னா தயாராகிடும். 2 நிமிஷம் இது கொதிக்கட்டும், பார்க்கலாம். ஸோ இது ஒரு 4 மினிட்ஸாக 5 மினிட்ஸாக மூடி வச்சு கொதிக்க விட்டுருக்கோம். பார்த்தாலே தெரியும் வெங்காயம் நல்லா வதங்கி ஜோராக ரெடி ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஆம்ச்சூர் பொடி ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. ஸோ இது ஃப்ரெஷ் க்ரீம். அதாவது 200 ml பேக்கெட் ஒன்று வாங்கினேன். அதுலேருந்து 100 ml எடுத்துட்டுருக்கேன். அதை இதில் விட்டுறேன். பயங்கர ரிச்சாக இருக்கேன் மாமி அப்படிங்கிறீங்களா? எஸ், ரொம்ப ரிச்சான சப்ஜி தான் இது. குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் இந்த சப்பாத்தியோடு கொடுக்குறதே ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. நீங்கள் இதை கையிலலாம் கூட டிஃபன் பாக்ஸில் வாழ்க்கை கொடுக்கலாம். சப்பாத்தியை தொட்டுன்னு சாப்பிட்ருவா. மேலே கொத்தமல்லி. இதில் இன்னும் காரம் வேணுங்கிறவா நீங்கள் தாளிக்கிறதையே நான் ஸ்லிட் பண்ணி தான் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டேன். நீங்கள் நல்லா பொடியாக கட் பண்ணி ஒரு 2-3 பச்சை மிளகா போட்டுக்கிறதுனாலும் நல்ல காரசாரமாக இருக்கும். இந்த க்ரீமோடலாம் சேர்ந்து சாப்பிட்றது நல்ல ஜோராக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. இந்த ஆனியன் சப்ஜி சம்திங் டிஃப்ரெண்ட். ஒன்றுமே கரிகால, ஆனால் க்ரீம் வந்து ஒரு 100 ml கிட்ட க்ரீம் விட்டேன்னா தான் அது நல்லாயிருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது உங்களுக்கு, உங்கள் ஆற்றுல இருக்கிறவா எல்லோரும் என்ன சொன்னால், குழந்தைகள் எப்படி என்ஜாய் பண்ணான்னு சொல்லிவிட்டு எனக்கு நிச்சயமாக ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.